இது வக்கீல் நோட்டீஸ் வேணும்னாங்க, ப்ராப்பரா எல்லாம் வேணும்னாங்க. இப்ப எப்படி போய் சார் உட்கார வச்சிருப்பாங்க? அப்படி பணம் வாங்கிட்டாங்களா சார்? சொல்லுங்க. இல்லன்னா அவர் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை 6வது படிக்குதுங்க சார். அவனை உள்ளார விட்டுருக்காங்க. 10 வருஷம் ஆகுது நாங்க பிரிஞ்சு. சின்ன பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நாங்க. யாரு கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு. அப்பதான் எல்லாரும் காசு வாங்கி பண்ணாங்க. இப்ப கூடமா விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமே இப்படி நடக்கணுமாண்ணா? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற ஒரு முக்கியமான அரசு விமர்சகர், பெண்ணிய செயல்பாட்டாளர் திருமதி கவிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பா இன்னைக்கு கரூர் செல்லுகிறார் விஜய் என்பது நேற்றிலிருந்து ஊடகம் முழுக்க பேசும் பொருள். குறிப்பாக கிட்டத்தட்ட 32 பேருக்கு வந்து அரசு பணி அப்படிங்கிறத அறிவிக்கதும் விமர்சனத்துக்கு ஆளாகிறது. குறிப்பாக சிபிஎம், சிபிஐ போன்ற அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியிலே கூட, ஆதரிக்கிற கட்சியிலே கூட கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணி நியமனம் வழங்குவது என்பது உறுதியா இருக்கிறது. இப்ப மக்களை போய் சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். இதற்கிடையே பாத்தீங்கன்னா அந்த பணி நியமன விவகாரத்தில் ஒரு சிக்கல் எடுத்திருக்கிறது. ஒரு மகனை பறிகொடுத்த தாய் இந்த பதவி ஆக்சுவலா எனக்கு கேட்டுக்கணும் அல்லது எனக்கு தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லாம தெரியாம பண்றது நல்லதா, இது வந்து விஜய்க்கு நல்லதா, விஜய் இப்படி செய்யறாரே அப்படின்ற ஆதங்கத்தை அழுது புலம்பி கதறி அழுதுருக்கிறார். இது பேசும் பொருளா மாறி இருக்கிறது. அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். முதல் கட்டம் பாக்குறீங்க? முதல் கட்டமா அந்த பெண்ணுடைய டாபிக் எடுத்து பேசிக்கலாம். அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை, வேலை கொடுக்கறது நானும் என் கணவரும் ஆல்ரெடி பிரிஞ்சுட்டோம், அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு அப்படின்றாங்க. அவரு போய் உள்ள போய் உட்காந்துருக்கிறாரு, என்ன வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா பணம் ஏதோ அந்த லேடிக்கு அவங்களுக்கு வந்திருக்கு போல, பணம் எல்லாம் எனக்கு வந்திருக்கு, ஆனா வேலை எனக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்களா இருந்துச்சு. இந்த பெற்றோர்களுடைய மனநிலை, குழந்தைகளை இழந்த பெற்றோர்களுடைய மனநிலை, கணவனை இழந்த மனைவியோட மனநிலை, ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். இது மாதிரி எல்லாம் உணர்வுகள் இருக்குமான்றது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. எல்லாமே வந்து நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேடி விஷயத்துல இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 41 பேருக்கு பணி நியமனம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தாங்க. 41 பேருக்கு பணி நியமனம், 41 பேருக்கு பணி நியமனம் அப்படின்னா, அப்ப நானே நிறைய இடத்துல கேள்வி கேட்டேன். ஒரே குடும்பத்துல 2 மரணம்லாம் நடந்திருக்கு. அப்ப 41 பேர் யாருக்கு இவங்க வேலை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வந்துச்சு. 1.5 வயசு குழந்தை எல்லாம் இறந்து போச்சு. 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைங்க எல்லாம் இறந்து போச்சு. அப்போ இது இவங்க வந்து எப்படி நியாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு, இந்த குழந்தைங்க வளர்ந்து அவங்க வேலை பார்ப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேலையே கொடுக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய ஆதங்கமா இருக்கு. ஏன்னா இந்த உயிரிழப்புல 40 லட்சம், கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிச்சு. இவங்க 10 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு, அப்போதைய அரசு அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் விஜய் அவர்களே அனௌன்ஸ் பண்ணாரு 20 லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு. மற்ற கட்சிக்காரங்களும் 3 லட்சம், 5 லட்சம், 2 லட்சம் சம்திங் அப்படி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் வந்துச்சு. அது மீறி இந்த அரசு வேலை அப்படின்றது வந்து இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ இந்த இந்த பெண் வந்து இன்னொரு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, நான் இப்பதான் 2 வருஷம் ஆச்சு, நான் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. இப்ப இங்க இவங்களுக்கு இருக்கிற மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னா, பணம், வேலை, இது கிடைக்கணும். இதுல எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லை. இப்ப இன்னைக்கு வந்து கரூருக்கு போயிருக்கிறாரு, முதலமைச்சர் ஆகி போயிருக்கிறாரு. அப்ப நடிகனா போனாரு, ஒரு கட்சியோட தலைவரா போனாரு, இப்போ வந்து ஒரு முதலமைச்சரா போயிருக்கிறாரு. 6500 காவலர்களை நியமிச்சிருக்காங்க போல இன்னைக்கு பாதுகாப்புக்கு. ஆனா 5000 பேருக்கு தான் அனுமதின்னு சொல்றாங்க. 10 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ பண்றாரு. இதுல எவ்வளவு முறை? இப்ப இந்த இதுல வந்து சிபிஐ, சிபிஎம், மாற்று கட்சியினர் இது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி மீறி அவரு தாத்தோன்றித்தனமா பண்ணிட்டு இருக்காரு. அரசுன்றது வந்து பொது உடைமை தான், யாருடைய இதுவும் கிடையாது. எனக்கு தோன்றதை நான் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க அந்த பதவியில இருக்கீங்கன்னா நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும், பல பேருக்கு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா நீங்க இன்னைக்கு வந்து யாரு சொல்றதையும் காதுல வாங்கிக்காம, எந்த விஷயத்தையும் ஏத்துக்காம, தனக்கு என்ன தோணுதோ நான் அது செய்வேன்னு சொல்லிட்டு இவரு வந்து இன்னைக்கு வந்து பணி நியமனத்துக்கு போறாரு. இவர் மேனிபெஸ்டோல இது கொண்டுட்டு வந்தாரான்றது கூட தெரியாது. இந்த 41 பேர் உயிர அந்த குடும்பத்துக்கு நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்றது மேனிபெஸ்டோல கொண்டு வந்தாரான்றது எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அப்படி கொண்டுட்டு வந்திருந்தாலும் இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அப்ப நாளைக்கு என்ன தோணும்? கூட்டத்துல போய் எங்க செத்தாலும் நமக்கு பணமும் கிடைக்கும்,
நமக்கு வந்து அரசாங்க வேலையும் கிடைக்கும்ன்ற மாதிரில ஒரு இப்போ இன்னைக்கு படிச்ச குழந்தைங்க எல்லாம் ஆதங்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு அவமானத்தை தாண்டி இருக்காங்க. 30 வயசாகி வேலை கிடைக்காம, பிரைவேட் கன்சர்ன்லயும் வேலை கிடைக்காம, கவர்மெண்ட்க்கு ட்ரை பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்ஸா படிச்சு பாஸ் ஆகியும் வேலை கிடைக்காம, 1 மார்க் 2 மார்க்ல போன குழந்தைங்க. அப்ப அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? இந்த அரசு தானே பதில் சொல்லணும். அப்ப இவங்க பார்க்க போயிட்டு மிதிப்பட்டு செத்தா அதுக்கு நீங்க அரசு வேலை கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்துல நீங்க வந்து இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க? அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர் அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. நான் ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, நான் தொடர்ந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து வந்திருக்கு கூட்டத்துக்கு. அது சொல்லுது, எங்க அப்பா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன், யாருடா நீங்கெல்லாம் அப்படின்ற கேள்வி கேட்கணும்னு தோணுது. இதே உங்க குழந்தைய நீங்க அனுப்புவீங்களா இல்ல ஏன் குழந்தைய நான் அனுப்புவேனா? ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு தெரியும், அங்க போனா கூட்டம் வரும் தெரியும், நம்ம சத்தியமா யாரையுமே அனுப்ப மாட்டோம். அது நம்ம குழந்தைங்களை நம்ம அனுப்பவே மாட்டோம். அப்ப இந்த பெற்றோர்களுக்கான மனநிலை இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. செத்தா செத்துட்டு போட்டோம், நமக்கு பணமும் வருது, அரசு வேலையும் கிடைக்குது. அப்போ இவங்க எதை கம்பேர் பண்றாங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்தது கம்பேர் பண்றாங்க. துப்பாக்கி சூடு யாருக்காக நடத்தப்பட்டது? அந்த 13 உசுறுகளும் யாருக்காக போராடினாங்க? மொத்த ஊருக்காக போராடினாங்க. அவங்க அமைதியான வழியில போராட்டம் பண்ணாங்க, அமைதியான வழியில ஊர்வலம் போனாங்க. நீங்க குறி பார்த்து சுட்டீங்க. 13 வயசு குழந்தைய 15 வயசு குழந்தைய ஸ்னோலிங்க்கு வாயில நீங்க சுட்டீங்க அந்த பொண்ணு பேசும் சொல்லிட்டு. அப்ப இவ்வளவு அக்கிரமம் பண்ணா இந்த அரசுதான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அதிமுக திமுக இல்ல, எந்த அரசா இருந்தாலும் அது பொறுப்பெடுத்துக்கணும். ஆனா ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு நீங்க வருகன்னு சொன்ன நேரம் என்ன? புசி ஆனந்தோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நான் 12 மணிக்கு தலைவர் வருவாரு அப்படின்னு. நீங்க 12 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா அப்ப இத்தனை மணி நேரம் ஏன் டிலேன்றத இன்னைக்கு பதில் சொல்லல. 10 நிமிஷம் நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடுறதுக்காக போயிட்டு கொடுத்த உயிர் பலியும் 41. நிஜமா சொல்றேன் பிரதர், இதுல 41 பேர் செத்ததுல எனக்கு குழந்தைங்களை தவிர எனக்கு யார் மேலுமே எனக்கு இறக்கம் இல்ல. ஒரு குழந்தை அந்த ஊமை பொண்ணு அழுதுச்சுல, அதால கதற கூட முடியல, அதால கத்த கூட முடியல. இன்னைக்கு நம்மளே இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு சத்தம் போட்டு நான் பேசுறேன். எனக்கு ஒரு டிப்ரெஷன்ல நான் அழுக எனக்கு பேச வரலன்னு எனக்கு அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த தாயோட கதற உங்களுக்கு புரியலையா? அப்ப இந்த முட்டாள்தனத்துக்கு யார் காரணம்? யாரு பொறுப்பெடுத்துக்கணும்? நீங்க செத்தாலும் அன்னைக்குள்ள அரச பழி போடுவீங்க. ஏன் இதே ஆதவர்ஜுனா பேசினாரு, எனக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு, காவல்துறையினரை வச்சு கொன்னுட்டாங்க. இப்ப இன்னைக்கு எதுக்கு நீங்க 6500 காவல்துறையை நீங்க எங்க போட்டீங்க? இவங்களை வச்சு எத்தனை பேரை கொல்றதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னு இவங்கள மாதிரியே முட்டாள்தனமா நானும் கேள்வி கேட்டா, பொதுமக்களையும் கேள்வி கேட்டா இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அன்னைக்கு 500 காவலர்கள் அத்தனை கூட்டத்துக்கு இருந்து 500 காவலர்கள்ல எத்தனை காவலர்கள் கொண்டாங்களோ இல்ல எத்தனை பேர் மேல பழி வந்துச்சோ தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க 6500 காவலர்களை போட்டிருக்கீங்களா? எத்தனை பேரை கொல்றதுக்காக நீங்க போட்டிருக்கீங்க? யார் மேல பழி போடுறதுக்காக நீங்க போட்டிருக்கீங்க? அப்ப நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம், கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தனும் இல்ல அப்படின்ற ஐடியால அவர் நடந்துட்டு இருக்காரு. ஆனா இது கூட்டணி கட்சிக்காரங்களும் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே திமுகவோ அதிமுகவோ இருந்தா கூட்டணி கட்சிக்காரங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா? இப்படிதான் வெஞ்சாமரம் வீசிட்டு பதில் சொல்லுவாங்களா? 32 பேரோட வேலை, அந்த 32 பேர் வேலை கிடைக்கணும்னா எத்தனை பேர் போட்டி போடணும்? காலேஜ் டிகிரி முடிச்சவங்க, டபுள் டிகிரி முடிச்சவங்க இன்னைக்கு கார்பரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை அப்படி இருக்கு. குப்பை எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டிகிரி முடிச்சவங்க 10ஆம் கிளாஸ் படிச்ச கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றாங்க இன்னைக்கு. ஏன்னா வேலை இல்ல. அப்போ ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு கூட்டத்துல செத்தா எனக்கு எங்க குடும்பத்துக்கு பணம் வருது. இதுவும் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு பாலிமர்ல தான் போட்டிருக்காங்க. அஜித்ன்ற பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க, மாசம் 5000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. விஜய் சைடு தரப்புல இருந்து பணம் வருதுன்றாங்க. விஜயோட போட்டோ ஃபுல்லா வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்காங்க, பூஜை ரூம் வரைக்கும் ஒட்டி வச்சிருக்காங்க. நீங்க கும்பிட வேண்டியதுதான் விஜய், நீங்க கும்பிட வேண்டியதுதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணை இழந்ததுனால உங்களுக்கு 40 லட்சம் பணமும் உங்களுக்கு அரசு வேலையும் மாதம் 5000 ரூபாய் வருது. அப்ப இந்த மாதம் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன போச்சு? யாருக்காக நீங்க கொடுக்குறீங்க? அப்போ இன்னைக்கு எங்க நம்ம பிரியாணி அபிராமியை பாக்கலையா? குழந்தைங்களை கொண்டுட்டு போனாங்க தன்னோட காதலனுக்காக. எத்தனை தாய்மார்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைங்களை கொண்டு காதலனுக்காக போறது, குழந்தைங்களை நடுத்தர விட்டுட்டு ஓடி போறது, எவ்வளவு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் என்ன உதாரணத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க? என்ன சொல்ல வர்றீங்க இந்த சமுதாயத்துக்கு? இதுதான் மாற்றமா? இது அஸ்திகமா இல்ல உங்களுக்கு? இத நியாயப்படுத்தி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் வேற இருந்துட்டு இருக்கு.
இதுல கேட்டா தலித்னு சொம்பு தூக்குறாங்க. 15 பேர் தலித்னு. ஏன் தலித்னா அவங்களுக்கு உயிர் இல்லையா? அவங்க இந்த சமுதாயத்துக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டாமா? தலித் செத்தா தலித்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கீம் படி வேலை கொடுக்கணும்னா எதுக்காக செத்தாங்கன்றது இருக்குல்ல. ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒரு ரோடு ஆக்சிடென்ட்லயோ இருந்தா இது விபத்து. இது இங்க ஷூட்டிங் நடக்கப்பட்டிருக்கு, கேமரா எடுத்திருக்காங்க, உள்ள டைரக்டர் இருந்திருக்காரு, அந்த வேன்ல நடிகைகள் இருந்திருக்காங்கன்றாங்க. நீங்க பிரச்சாரத்துக்கு வந்த வாகனத்துல படத்துடைய டைரக்டருக்கும் படத்துல நடிச்ச ஆர்டிஸ்டுகளுக்கும் என்ன வேலை? எதுக்கு அவங்க வந்தாங்க? இன்னைக்கு நான் வேலை விஷயமா போறேன்னா என் பிள்ளையோ என் புருஷனோ என் கூட வரமாட்டாங்க, தேவையில்லை. அவங்க வேலைக்கு நான் போக மாட்டேன். அப்ப நீங்க பிரச்சாரத்துக்குன்னு வந்துட்டு ஒரு கட்சி தலைவரா வந்த ஒரு மனிதருக்கு அந்த வாகனத்துக்குள்ளால ஒரு படப்பிடிப்பு குழு எதுக்காக? யூடியூப்ல இருக்குங்க அந்த வீடியோ, கேமரா பிக்ஸ் பண்ணது, சாமி கும்பிட்டது, இவங்க போய் ஃபுல்லா செட் பண்ணது, இவங்க போய் எடுத்தது. அப்ப நீங்க யார முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? அப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அப்ப நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள். நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்க ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கீங்க. இன்னைக்கு நீட் எக்ஸாம்க்கு குழந்தைங்க படிச்சுட்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியலையோ, இல்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சோ, இல்ல எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலையோ, காலேஜ் சீட் கிடைக்கலையோ, இந்தியா முழுக்க அத்தனை குழந்தைகள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலை பண்ணக்கூடிய மனநிலை, அதுவே நம்ம என்ன சொல்றதெல்லாம் பண்ணக்கூடாது, தவறு, இதெல்லாம் செய்யாதீங்க, முயற்சி பண்ணுங்கன்றோம். இந்த கூட்டத்துல வந்து இறந்த மனநிலையும் அந்த தற்கொலை மனநிலையும் இவர் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இது இருக்கு. யோசிச்சு பாருங்க. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயா நீ கூட்டத்தை போய் செத்தா காசு கிடைக்கும், நான் போய் செத்தாலும் கூட என் பிள்ளைகளுக்கு காசு கிடைக்குமேன்றாங்க. எவ்வளவு பெரிய அபத்தம் இது, எவ்வளவு பெரிய அபத்தம். மனசு அவ்வளவு ஆதம். இன்னைக்கு தமிழ்நாட்டை 70 வருஷ காலமா ஒவ்வொரு விஷயமா கட்டமைச்சு ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய சமூகத்தையும் முன்னோக்கி நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு கேவலமான ஒரு மனநிலையில ஒரு நடிகனுக்கு பின்னாடி போயிட்டு, இப்பவும் நான் திருப்பி சொல்றேன், ஒரு நடிகனுக்கு பின்னாடி போயிட்டு செத்த போன கூட்டம் அது. ஆனா அப்பாவி குழந்தைங்க, எதுவுமே அறியாத குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தை, ஒரு அம்மா சொல்லுது என் புள்ள பக்கத்துல இருந்து அவரை பார்க்க முடியுமாங்க, அதுக்கு நாங்க எங்க புள்ளைய பலி கொடுத்துருக்கோன்றாங்க, பலி கொடுத்துருக்கோன்றாங்க. மனசு பதறுது, என்னடா சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. ஒரு அம்மா சொல்லுது என் புள்ள செத்தா அது ஒண்ணு இல்லை, செத்துட்டு போட்டோம். அந்த அம்மா சொல்ற ஆக்ஷனை பார்த்தா நமக்கு தலையில வலிக்குது. யாருடைய நீங்கன்னு கேட்கணும்னு தோணுது. இங்க ஒரு உயிரிழப்பு. என்னுடைய தம்பி 1 வயசுல மரணம் அடைஞ்சிட்டாங்க. 1 வயசு கூட இல்ல, 11 மாசத்துல என் தம்பி இறக்கும் போது எனக்கு ஒரு 3 வயசு. எங்க அம்மா 3 வருஷம் வெளியில இறங்கல. இன்னைக்கு அழுவாங்க, இன்னைக்கு அவங்க அழுவாங்க. அப்போ ஒரு தாயோட வேதனை, ஒரு குழந்தை இறந்து போனா, ஒரு வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? எத்தனை வருஷம் ஆனாலும் அழுக வருங்க. அதுல ஒரு ஆதாயத்தை தேட தோணாது. ஆனா இந்த 41 பேர் குடும்பமும் இன்னைக்கு என்ன ஜென்மங்களா இருக்காங்கன்னே புரியல. இவங்களை நான் குறை சொல்லல, ஆனா இவங்க ஒரு கல்ட்ட உருவாக்கி வச்சிருக்காருல்ல. நாங்க வந்து விஜய பக்கத்துல இருந்து பார்த்தோம், அதுக்காக என் பிள்ளைய நான் பலி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு. விஜய்ட்ட அப்படி என்னங்க இருக்கு? அவரும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தானே, தேவதூதன் இல்லையே. அப்ப இன்னைக்கு நீங்க 6500 காவலர்களை நீங்க போட்டிருக்கீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கூட்டம் வந்திருக்காங்க, கரூர்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, திருச்சியில உள்ள கூட்டம் இருக்கு. நீங்க கரூரை வந்து இது பண்ணி டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு நாங்க வந்து கும்பிட்டு இருக்கோம், கடவுளே கரூர்ல எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. இல்ல வந்தா எத்தனை கவுண்டிங் வரும்? இன்னைக்கு அரசியல வந்து ஒரு அறமற்ற, தகுதியற்ற, ஒரு கேவலமான ஒரு நிலைய அரசியல்ல பேச்சு வழக்கிலையும் சரி, செயல்பாட்டிலையும் சரி, இதுக்கு ஒரு முன்னுதாரணமா விஜய் அவர்கள் இருக்காரு. இது வந்து சரித்திரத்துல பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு நடிகன் தமிழ்நாட்டை ஆள வந்தாரு. அந்த நடிகனால தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு மனிதர்கள்லாம் இருக்காங்களான்னு இந்த உலகமே வியந்து பார்த்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு புதிய வரலாறை வந்து படைச்சிருக்காரு. இதுதான் மாற்றம் நடந்தது. ஒரு அறிவிலிகளுக்கு, மனநோயாளிகளுக்கு அரசு வேலையும் என்பது உண்மையிலே ஏற்க முடியாத ஒன்றுதான். சாட்சி மொழியை சிந்திப்பதால் இது கடுமையாக உரைக்க விரும்புது. ஆனா இதே சமயத்துல அந்த பெண் விஷயத்துல பார்த்தோம்னா, இன்னொரு திருமணம் பண்ணி கொண்ட அவனுக்கு அரசு வேலையும், இந்த பெண் தெரிஞ்சதையோ இதுவும் பெண்ணை, இந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள உரிமை இருக்கிறது. ஆனா இந்த பெண் தான் அந்த குழந்தையை பராமரித்து வளர்த்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்க நடக்கிற ஊழலில் ஒன்றாக இதை எடுத்துக்கலாமா? அதாவது இந்த பெண்ணை புறந்தள்ளிட்டு அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. மொத்தமாவே கொடுக்க கூடாதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. பொதுப்படையான அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பிரிவினவாதம், அதுக்குள்ளேயும் அரசியல் இருக்குது இல்லையா? உங்களுடைய எந்த நேர்மையை எதிர்பார்க்க முடியும் என்று எதிர்பார்ப்பு?
தாவேக்கால எங்க நேர்மை இருக்கு? தாவேக்கா ஊழல்னு சொல்லிட்டு வந்து ஒட்டுமொத்த ஊழல் கட்சியா இருக்கு. தாவேக்கா இது வந்து எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணது. இது நீங்களும் நானும் கொடுத்த சர்வே ரிப்போர்ட் இல்ல. ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சியில இருந்து இத்தனை கேண்டிடேட் நிக்கிறாங்க, அந்த கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி இதுல இந்த கட்சியில எத்தனை கிரிமினல் வழக்குல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, எத்தனை அதிகமான கிரிமினல் வழக்கு இருக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னு ஒரு விஷயம் உண்டு. தாவேக்கா டாப்ல இருந்துச்சுங்க இந்த எலெக்ஷன்ல. முதல் தேர்தல் அவங்க சந்திச்ச முதல் தேர்தல்லயே அதிகமான கிரிமினல் கொண்ட கட்சி வந்து தாவேக்காவா இருந்தது. இன்னைக்கும் தாவேக்கா சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஊழல் ஏன் இந்த வழக்கறிஞர்கள் நியமனத்துல கூட அவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு. இதே சாட்சியா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து பிபி வாங்கியிருக்கிறாங்க. 50 லட்சம் ரூபாய் கொடுத்து பிபி வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இங்க வந்து ரொம்ப இவங்களை வந்து ஒரு மாற்றம் இல்ல வந்து எங்க விஜயன் அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகள் இருந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அந்த தகப்பன் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண் மறுமணம் பண்ணதுல தவறே கிடையாது. அவங்களுக்கு ஒரு துணை வேணும், அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அவங்களும் பாவம் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான். நம்ம ஏதாவது வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே சில வார்த்தைகளை விட்டுறாங்க. எங்க வீட்டுல நான் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம், எங்களுக்கு ஆண் துணையே இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாங்க. உங்க திருமணம் செஞ்சதுல தவறே இல்லைன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப தாய்க்கா தகப்பனுக்கா அந்த வேலை வேணும்னு கேட்டா அந்த தாய் தான் அந்த குழந்தைய பராமரிச்சாங்கன்னா அந்த தாய்க்கு தான் வேலை கொடுக்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன், பிரிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன பிள்ளை பொண்ணுல பிரச்சனை இல்லையே, பணம் உங்களுக்கு வந்துச்சு, வேலை அவருக்கு போச்சு, உயிர் போனது குழந்தைக்கு போச்சு, அவ்வளவுதானே உங்க மனநிலை. சண்டை போடாம பிரிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இப்பெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் பேசினாலே இப்ப கீழே கமெண்ட் அப்படிதான் போட வேண்டியது இருக்கு. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள் அப்படின்னு. இப்ப நிறைய அப்படிதான் நான் கமெண்ட் போட்டுட்டு ஓடி வந்துடுறேன். அப்ப இவங்க கிட்ட இப்படித்தான் சொல்லணும், புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள், அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். இப்ப நான் என்ன 32 பேருக்கு நீங்க வேலை நியமனம் கொடுத்தீங்கல்ல, கொடுத்த 40 லட்சத்தையும் புடுங்குங்க, வேலையை புடுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த காசு என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வர போறது இல்ல. அரசாங்கம் பணம் தான் கொடுத்தாங்க 10 லட்சம் ரூபாய். இவங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து ஒரு குழந்தைய பறி கொடுக்கறதுனால ஒரு அரசு வேலை வந்து மாசம் 5000 ரூபாய் இதர செலவுகளுக்கும் வருது அப்படின்னா அப்ப இன்னைக்கு கரூர்ல எவ்வளவு கூட்டம் ஏறும் நம்ம சாயந்தரம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிகழ்ந்திருக்கிறது. ஒரு 5 பேர் கொண்ட அந்த மேடை அமைக்கு பலியிட்டு இருந்தவங்க அந்த மேடை சரிந்து விழுந்து 5 பேர்கள் படுகாயம் கேள்விப்பட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம்னா, குறிப்பாக ஒரு சினிமா பைத்தியத்தின் நிலை, ஒரு மனம் பிறந்த நிலை, அதனால ஒரு நடிகர் வந்திருக்கிறார் போயிருக்கிறார், அதனால இதுக்கு கொடுக்க கூடாதுங்கிற உங்களை போன்ற ஒரு சமூக செயல்பாட்டில் வைக்கக்கூடிய கருத்து, அரசியல் விமர்சன கருத்து, குறிப்பாக முற்போக்குகள் வைக்கக்கூடிய கருத்து, அரசியல் மீது அக்கறை உணர்வு கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் கூட நீதிமன்றம் கூட இன்னைக்கு வந்து விசாரணை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தா என்ன தப்புங்கிற ஒரு நீதிமன்றம் தான் மனிதர்களுக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு கடைசி புகலிடமா இருக்கிறது. நீதிமன்றமே அவ்வாறு தானே சொல்லுறது, அவ்வாறு தானே இப்ப பரிந்துரைக்கிறது. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேலைவாய்ப்பு கொடுத்தா என்ன தவறுன்ற கேட்கக்கூடிய நீதிமன்றம் இருக்கிறது. ஒரு அறிவு சார்ந்த, ஒரு அரசியலமைப்பு சார்ந்த, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அறிவின் உதிர்ச்சியாக கருதப்படுகிற நீதி வடிவானக்கூடிய ஒரு இடத்துலயே அப்படித்தான தீர்ப்பு வருது. இது எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது? ஒண்ணும் இல்ல சகோதரரே, புதிய பாரதம் பிறந்து 12 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த நீதிமன்றங்கள்லாம் வந்து அது சினிமா கொட்டகையா மாறி பல நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கேஸ் ஒரு சில நீதிபதிகளை தவிர எல்லாரும் மனிதர்கள் தானே. அங்க மட்டும் என்ன தேவதூதர்களா இருக்காங்க? அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்களுக்கும் ஆசாபாசா இருக்கும், அவங்களுக்கும் பிடித்த நடிகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு ஷோர் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அப்போ மும்பை நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது, போக்சோ ஆக்ட் வருது. அதுல அவங்க சொல்றாங்க என்ன, அந்த ஆண் வந்து தன்னுடைய பேண்டோட ஜிப்ப ஓபன் பண்ணி இருந்து அப்படி ஏதாவது செஞ்சாதான் அந்த கேஸ் கொண்டுட்டு வர முடியுமே தவிர, இல்லைன்னா அது போக்சோ ஆக்ட்ல வராதுன்றது ஒரு பெண் நீதிபதி பேசின வார்த்தை இது. இந்த மாதிரி நீதிபதிகளை வச்சுட்டு நீங்க நீதியை எங்க தேடுவீங்க? இன்னைக்கு இவங்களுக்கு வேலை கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்களே. இந்த சமுதாயத்துடைய மனநிலை எதை நோக்கி போகுதுன்றது பயம் என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பெற்றோர்கள் ரொம்ப சிறந்த மனநிலையில இருந்தா கூட குழந்தைங்க ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க. ஒரு லவ் ஃபெயிலியர்லயோ ஒரு பிரேக்கப்லயோ ஏதோ ஒரு விதத்துல இருக்காங்க. பெத்தவங்களுக்கும் சரியான பேரண்டிங் தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களை காயப்படுத்துற மாதிரி டக்குன்னு பேசிடுறாங்க. சின்ன விஷயம் சொன்னாலே குழந்தைங்க சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க சார். நிறைய இடங்கள்லாம்
அவமானப்படுத்தப்படுறாங்க. உழைக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். ஒரு பையனோட வீடியோ கூட வந்துச்சு. எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு எங்களை சொல்றாங்க. நாங்க அந்த வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிற குழந்தைங்க, நான் சொன்ன மாதிரி நீட்ல எக்ஸாமினேஷன்ல பண்ண முடியலன்னு சூசைட் பண்ணிக்கிற குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போனா நம்ம செத்தா நம்ம குடும்பத்துக்கு காசு வரும்னு இந்த மாதிரி ஒரு தவறான உதாரணம் எத்தனை மனநிலைகளுக்கு கொடுக்க போகுது? அதை எப்படி நீங்க என்கரேஜ் பண்ண முடியும்? நீங்க அப்படி வேலை கொடுக்கறதா உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்களோட கம்பெனில நீங்க அவங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுங்க. சம்பளம் தானே கொடுக்க போறீங்க. நீங்க உங்க கம்பெனில நீங்க வேலை கொடுங்க. நடிகர் வரதுக்கு முன்னாடி இப்ப நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா, நடிகர் வரதுக்கு முன்னாடி அவர் அதெல்லாம் செஞ்சாரு இதெல்லாம் செஞ்சாரு. ஏடிஜின்னு ஒண்ணு இருக்கு, டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஒண்ணு இருக்கு, வரி விலக்குன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இத்தனை வேலை சம்பாதிச்சோம்னா இத்தனை கோடி ரூபாய் நம்ம வரி கட்டணும்னா அதுக்கு நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்தினா அதுல 100 ரூபாய் செலவு பண்ணா 100 ரூபாய்க்கு வரி கிடையாதுன்றது கணக்கு இருக்கு. நான் 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 80 ரூபாய் நான் 100 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டு நான் 80 ரூபாய் என் பாக்கெட்ல வச்சுக்கலாம். அதுக்கான வசதிகள் இருக்கு பணக்காரர்களுக்கு. அப்ப இது கூட இந்த அடிமட்ட மக்களுக்கு தெரியாம பாமர மக்கள் அவங்களுக்காக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. நிறைய குழந்தைங்க அன்னைக்கு ஒரு நாங்க அரசியல பார்க்க மாட்டோம், இப்பதான் நாங்க பாக்குறோம். 108 வார்டுல அவரு ஜெயிச்சிருக்காருங்குது. அந்த குழந்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. ஷி மே பி அரௌண்ட் 20+ அப்போ ஒரு தொகுதிக்கும் ஒரு வார்டுக்குமே அந்த குழந்தைங்களுக்கு வித்தியாசம் தெரியல. சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கு வித்தியாசம் தெரியல. சிஎம்க்கும் எம்எல்ஏக்கும் வித்தியாசம் தெரியல. யாருக்கு ஓட்டு போட்டாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்றாங்க. ஏன்னா இந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குனது விஜய். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், அங்க விஜய், இங்க விஜய். இப்ப எல்லா விஜயும் சேர்ந்துட்டு ஒரு சாம்பாரா, ஒரு கருவாட்டு சாம்பார் மாதிரி இந்த ஆட்சியை ஆக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு எந்த விஜய் பதில் சொல்லுவாருன்னு கேட்டா விஜய் சைலண்டா இருக்காரு. ஏதோ ஒரு விஜய் சொல்லுங்கடா, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கிறேன் அப்படி. இன்னைக்கு நீதிமன்றங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணம் காணிக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மனநல சம்பந்தப்பட்ட பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது நீதிபதிகளுக்கு இப்ப யாரு நீதி சொல்லி கொடுக்கறதுன்றதும் புரியல. இது ஒரு வழக்கமான உரையாடலை எடுத்துக்கொள்ளவில்லை. சமூகத்தில் இவ்வளவு பதற்றமும் இவ்வளவு மனப்பரவல்களும் அரசியல் தளத்தில் அரசியல் பேசுவோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட அதுவே ஒரு ஆபத்தாகவும் போய்விட பார்க்க முடிகிறது. இப்ப பேசிக்கொள்ளுங்க இந்த தருணத்தில் கூட அந்த அரங்கத்தில் உள்ள செய்தியாளர்கள் முழுக்க வெளித்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதையும் எப்படி சேர்ந்து குறித்துக் கொள்வது இறுதியாக சொல்ல வரேன். செய்தியாளர்களுக்கு எல்லாம் மதிப்பு கிடையாது. ஏன்னா எந்த செய்தியும் செய்தியா கொடுக்கறது இல்ல. எந்த ஊடகமும் ஊடக தர்மத்தை காப்பாற்றப்படல. என்னைக்கு இவங்க 3 மணி நேரம் விஜயோட அடைச்சு கிடந்த கதவை காமிச்சாங்களோ அன்னைக்கு இவங்களோட செய்தி சேனல் ஆர் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற மரியாதை இவங்க மேல விழுந்து போயிடுச்சு. அப்ப விஜய்க்கே தெரியும் ஏதாவது நம்ம கொடுக்கறதே இவங்க போட போறாங்க. நம்ம நடந்து போனாலே ஒரு ஸ்டைலு தான். நமக்கு தான் அதுக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் நிறைய இருக்காங்களா. ரூட் மாஃபியா இருக்கு, வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம செய்தியை பரப்பிட்டோம்னா அது இப்போ விஜய் பத்தி பேசுறதுக்கு மும்பைல, டெல்லியில, பாகிஸ்தான்ல எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. சோ அவருக்கு இந்த செய்தி இந்த ஊடகம் தான் வேணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. டிட்டோ அவர் மோதிய ஃபாலோ பண்றாருன்றது மட்டும் நல்லா தெரியுது. பின்ன மோடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அவர் அந்த அளவுக்கு இன்னும் 12 வருஷம் ஆகியும் மோடி அங்கிள் அப்படி பண்ணல. அவர் ரிப்போர்ட்டர்ஸ் வெளியே தள்ளல, வச்சிருப்பாரு. நான் என்ன கேள்வி கேட்கணும்ன்றத ஃபர்ஸ்டே கொடுத்துருவாரு. இந்த கேள்விதான் நீ கேட்கணும்ன்றத சொல்லுவாரு. அதுக்கும் ஒரு படி மேல போய் இவருக்கு அந்த செய்தி கொடுக்கறதுக்கும் அந்த கேள்வி கொடுக்கறதுக்கும் அவருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நீங்க எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்கலாமா இருக்கும். அப்போ நான் செய்யற விஷயத்த எவனும் கேள்வி கேட்க கூடாது, யார் எதிர்த்து பேசக்கூடாது, நான் என்ன பேசுறது வெளியே தெரியக்கூடாது. இவர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சைலண்ட் கில்லர் தான். ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் தான் சொல்லுவாங்க. ஸ்பாட்லயுமே நிறைய பேச மாட்டாரு அப்படின்னு. ஆனா இவர் ஆட்சிக்கு இதேதான் இருக்கிறாரு. பேசுங்கன்னு சொன்னா அபத்தமா பேசிடுறாரு, இல்ல பேசாம இருக்கிறாரு. இல்ல இவர் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. சினிமால வர்ற அவர் என்ன பாலையாவா, பாலையாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோட இவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுப்போம் தமிழ்நாட்டு மக்கள். இந்த தலையெழுத்து என்னைக்கு மாறுன்றதையும் எதிர்பார்ப்போம். அவ்வளவுதான். உங்கள் ஆளுநர்களையும் விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் மருகே விட்டுறது இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் நன்றி. நன்றி பிரதர்.